வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும், மீன்பிடி தொழில் செய்பவர்கள் அதீத மீன்பாட்டை காணவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று
இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்றுத்தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், புனித அடைக்கலத்தாயின் ஆலய கட்டுமான பணிக்காக உதவி செய்யக்கூடிய நன்கொடை நல்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். இறைப்பதம் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவன் தாமே புனித சந்தியாகப்பரின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் அருள்வார் என்ற உயர்ந்த நம்பிக்கையிலே ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும்
உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாத வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுதி நிற்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
தாம் விரும்புகின்ற பக்தர்களை கனவுகளின் மூலமாகவும் காட்சிகளின் மூலமாகவும் இந்த ஊரினுடைய பெயரை சொல்லி இங்கு அழைத்து வரக்கூடியவர்தான் இந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கிற புனித சந்தியாகப்பர். ஆசியா கண்டத்திலே 13 வருடங்களாக தொடர்ந்து அற்புதங்களினாலே நிறைய பெற்றிருக்கிற ஒரு திருத்தலத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இந்த கல்வாரி படியிலே நம் அனைவரும் இணையே இருக்கிறோம். தூய மறை நிகழ்வை தகுந்தமாறு கொண்டாட நம்முடைய பலவீனங்களை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவர்கள் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உமது திருத்துதர்கள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை உமது நண்பர் சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உமது உதவியை பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலில் இருந்து வாசகம். பிரிவு 17. இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை. அந்நாட்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதை ஆக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுள்ள உரிமை சொத்தாக உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும்
உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. 11 பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருள் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். காக்கின்றார், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 51 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி,
உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இழந்து விட்டு இயேசுவை ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்து எங்கள் நன்மை சுவைத்து என்னை இழந்து விட்டு இயேசுவே. Blessed are you, Lord God of all creation, for your goodness we give this bread to offer you, fruit of the earth, work of the living, bread of life, blessed be God forever. கடவுளுடைய மக்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி பின்னக தந்தைக்கு ஏற்றது ஆகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்துதர் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய சந்தையாக பரிணவ நாளிலே உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எல்லா இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இந்த மண்ணகத்திலே விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதரான சந்தியாகப்பரை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பட்டதலோடு உமது புகழை குரல் எழுப்பி பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, நாளையும் அடுத்த வாரமும் தங்களுடைய இறுதி தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற 10ஆம் வகுப்பு பிள்ளைகளை பதம் சமர்ப்பிக்கின்றோம். நல்ல முறையிலே எந்த ஒரு அச்ச உணர்வும் இன்றி படித்ததை தேர்வில் வெளிப்படுத்தி அதிக மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய வளங்களை தந்து அந்த பிள்ளைகளை காப்பியதாக. 4 மாத குழந்தை மருத்துவமனையிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் அந்த குழந்தைக்கு இந்த மண்ணுலகில் கடைசி நாளின மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலே இந்த திருத்தலம் நாளை திருப்பணியில் கலந்து கொண்டு ஜெபிக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் அந்த குடும்பத்தினர் கேட்டிருக்கிறார்கள். அன்பினாண்டவரே, அந்த குழந்தையின் வாழ்க்கையும் உம்பதம் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு திருவுள்ளப்படியே அந்த குழந்தையை காத்து வழி நடத்துவீராக. அன்பு செழியன் மற்றும் டேரன் போன்ற சிறுவர்கள் தொடர்ந்து தங்களுடைய உடல்நலத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளையும் நினைத்து பார்த்து வேண்டுகின்றோம். இன்னும் எத்தனையோ பேர் இத்திருத்தலம் நாடி தங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப வேண்டுதல்களை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீதாமே அவர்கள் அனைவரையும் காத்து வழி நடத்தக்கூடிய அன்பு தெய்வமாக இருப்பீராக. இத்திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய உன் புனித சந்தியாகப்பரின் பக்தர்கள் இந்த இடத்திலிருந்து செல்லும் பொழுது அன்பு, அமைதி, இரக்கம் போன்ற இயேசுவின் நல்ல விழுமியங்களை உணர்ந்த அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியோடு ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித அடைக்கலமாக அவருடைய கணவரான எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித சூசேப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் அன்பான விண்ணக தந்தையை நோக்கி நமது வாழ்விலே ஆசீரும் செழிப்பும் அருள வேண்டும் என்று மன்றாடுவோம்.
தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அன்பு நண்பர்களுக்கு சொன்னீரே. திருமுழுக்கின் வழியாக எங்கள் அனைவரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொண்ட நீர் சந்தியாகப்பரின் பரிந்துரையினாலே உமது விருப்பத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றிரையும் ஆசிரையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். ஆபிரகாமுக்கு முன்பாகவே இருக்கிறவராக இருக்கின்றவர் நாமே என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து Yeah.
இளவையில்லாத வானம் போலவே இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். அன்புக்குரிய கடவுளுடைய மக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்பினார் அப்படின்னா அவர் செய்து கொண்டே இருப்பார். நாம் ஒரு காரியத்தை விரும்பி ஆண்டவருக்கு விருப்பமில்லை என்றால் நடக்குமா? நடக்காது. அதைத்தான் ஆபிரகாமோட வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆபிரகாமை ஆண்டவர் தம்முடைய சொந்த நண்பராக பார்த்தார். ஏனென்றால் ஆபிரகாம் இந்த கடவுள், தன்னை படைத்த கடவுள், நற்கருணை ஆண்டவர் என்னத்தெல்லாம் சொன்னாரோ அவை அனைத்தையும் செய்து முடிப்பவராக ஆபிரகாம் தம்முடைய வாழ்க்கையிலே திகழ்ந்தார். அதனால தான் ஆண்டவருடைய நண்பராக அவர் பார்க்கப்பட்டார். ஆபிரகாமுக்கிட்ட தொடக்க நூலில் பார்க்குறோம், ஆண்டவர் உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய சொந்தங்களையும் விட்டு நான் காட்டக்கூடிய நாட்டுக்கு போ அப்படி சொல்கிறார். ஆபிரகாம் மட்டும் போகலை, அவருடைய குடும்பம் முழுவதையும் அழைத்து சென்று வாக்களிக்கப்பட்ட இந்த நாட்டை பார்த்து செல்வதை பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவராகிய கடவுள் பல வருடம் தவமாய் இருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கடவுளை ஈசாக்க பழி கொடு உங்களுக்கு கேட்டவுடனே அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு மலை உச்சிக்கு பழி கொடுக்க போகிறார். ஆண்டவர் என்னத்தெல்லாம் சொன்னாரோ அவை அனைத்தும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபராக ஆண்டவர் தன் மீது அல்ல, தன்னை படைத்த இந்த ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்தவராக செயல்பட்டார். அதனால் நீ பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாமை மையப்படுத்தி 3 சமயங்கள், பெரிய சமயங்கள் உலகத்தில் இருந்து கொண்டு, அதனால் நாம் அனைவரும் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கடலின் மணல் பரப்பை போலவும் ஆகாயத்து விண்மீன்களைப் போல உனக்கு பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள் எல்லாம் யார்? நாம தான். அதனால் ஆண்டவர் ஆபிரகாமின் மூலமாக இந்த கடவுள் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டே, நீங்கள் எல்லாம் என்னுடைய மக்கள், நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அப்படி சொல்லி கொண்டிருக்கேன். அதனால் இந்த ஆண்டவருக்கு கடவுள் எழுப்பி நன்றி சொல்லுவோமா? ஏன்னா இவர் அழைத்தால் ஒழிய நம்மால் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்க முடியாது. அதனால தான் சந்தியாப்பர் ஒரு முறை காட்சி கொடுக்கும்போது இந்த தலத்தில் சொன்னார், இந்த இடத்துல விண்ணகவாசிகளாகிய நாங்கள் தங்கி இருந்து மண்ணகத்திலே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க ஆசைப்படுகிறோம். இன்னைக்கு நாம் அவர்களை பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரும் சந்தியாப்பரும் சேர்ந்து அடைக்கல மாதாவும் சேர்ந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கு காரணம் நற்கருணை ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே வாழ்க, மரியாவின் மைந்தனை போற்றி, யூதாவின் ராஜாவை போற்றி, நற்கருணை ஆண்டவரை போற்றி, சந்தியாகப்பரின் நண்பரை போற்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்க, ஆண்டவர் முதல் வாசகத்தில் ஆசீர்வாதங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பங்கு பெற்று அந்த ஆசீர்வாதத்தை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு புனிதரை பார்த்து தான் நம் அனைவரும் எங்களுக்காக அந்த ஆசீர்வாதத்தை வேண்டி
கொடுங்க அப்படின்ட்டு கேட்க வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தளத்தில் இன்றைக்கி ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நடந்த புதுமையினால் இன்னும் 7 வரை தளத்துக்கு அழைத்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உடலில் ஒரு வியாதி இருந்தது, சரிங்களா? மெடிக்கல் செக்கப் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படிப்பட்ட வேளையில் தளத்திற்கு இந்த மரபுப்பட்டி சந்தியாகப்பரை தேடி வந்து கண்ணீரோடும் கவலையோடும் அழுது செபித்தார்கள். செபித்த பிறகு அவங்க மக்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது அவளுக்கு மோஷன் போகணும் அப்படி சொல்லிட்டு விருப்பம் இருந்திருக்கிறது. அதனால் போயிருக்காங்க. போயிட்டு வந்த பிறகு தன்னோடு இருந்த மக்களை பார்த்து சொல்லியிருக்காங்க, என் உடம்புல இருக்க கட்டிகள்லாம் வெளியேறியதை போல நான் உணர்ந்தேன். பிரைஸ்லார். உடம்பு ஃபுல்லாக நீர்க்கட்டிகள், ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது. இப்போ அவங்க வந்து அழுது செபித்த பிறகு போனதுக்கு அவங்களுடைய சாட்சி, என் உடம்புல இருக்க நீர்க்கட்டிகள்லாம் வெளியே போயிடுச்சு. என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் போய் மெடிக்கல் செக்கப்பு பண்ணுங்க, பண்ணாதான் உண்மையாக பொய்யா என்பது தெரியும் என்று நான் அவர்களை அறிவுறுத்தினேன். அவர்களும் போய் செக்கப் பண்ணாங்க. பார்த்தீங்க அப்படின்னா உடலில் எப்படிப்பட்ட கட்டிகள் இருந்ததோ அனைத்தும் இந்த திருத்தலத்துக்கு வந்து செபித்த பொழுது அற்புதமாக அவருடைய உடலிலிருந்து கரைந்து வெளியேறுது. பிரைஸ்லார். சகோதரி உங்கள் மத்தியில் தான் உட்காந்துருக்காங்க, சாட்சி சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன், சரிங்களா? யாரெல்லாம் இந்த தலத்தை வந்து கேட்டு அழுது செபிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அதிசயத்தை காண்பார்கள். ஏன்னா நாம் அனைவரும் உடன்படிக்கையின் மக்கள். ஆண்டவர் சொல்லுவதை நாம் அனைவரும் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் இந்த திருத்தலத்தில் 3 காரியங்களை நாளிலே நான் கோரிக்கையாக வைக்கலாம் என்று யாகப்பர் சொன்ன காரியத்தை உங்ககிட்ட வைக்கிறேன். ஆபிரகாம் கிட்ட சொன்னார், உன் நாட்டையும் வீட்டையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் செய்தார். அதனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதனாலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நாம் நம்பி வந்திருக்கிறோம். நம்பி வந்திருக்கிற நாம் இந்த யாகப்பர் கூறக்கூடிய காரியங்களை நாளிலே நாம் செயல்படுத்த முயற்சி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழும். என்ன இந்த கோவிலில் நடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து செபிச்சுட்டு போகிறாங்கல்ல, செபிச்சுட்டு போன பிறகு அவர்களுடைய வீடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு புனிதராக இந்த தளத்தில் மட்டும்தான் சந்தியா பெற்றிருக்க. உங்கள் வீட்டுக்கு வருவார். நிறைய பேர்த்தோட அனுபவங்களாக இருக்கிறது. சாயங்கால பூசையிலும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், இந்த தளத்திற்கு வரக்கூடியவர்கள் தளம் தெரியாமல் இருக்கும் பொழுது, இந்த திருத்தலம் தெரியாமல் இருக்கும் பொழுது இப்படி கனவிலே சந்தியாகப்பர் சென்று நீங்கள் மரபுப்பட்டிக்கு வாருங்க அப்படி சொல்லி அழைத்து வரக்கூடிய நபர்களும் வருகிறார்கள், அற்புதத்தை காணுகிறார்கள், பாக்கியம் பெறுகிறார். இப்படித்தான் உங்களுடைய வீட்டுக்கும் நீங்களும் இந்த யாகப்பரின் மூலமாக தரிசனத்தை காண வேண்டும் என்றால், அற்புதத்தை காண வேண்டும் என்றால் இந்த நாளிலே நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க, ஆசீர்வாதத்தோடு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து வீட்டில் போய் இந்த 3 காரியங்களை செய்ய முயற்சி செய்யுங்கள். 1, என்னோட இந்த பக்தியை பரப்புறவங்களுக்கு என்னுடைய பரிந்து பேசலையும் பராமரிப்பையும் கொடுப்பேன். இதாங்க கொடுத்துருக்க ஹோம்ஒர்க். இந்த கோவிலை குறித்து இன்றைக்கி ஏறக்குறைய 1000 பேர்த்துக்கு மேலே இருக்கிறோம். இன்னும் ஒரு 10 பேர் ஒவ்வொருத்தரும் சொன்னீங்க அப்படின்னா 10,000 மக்கள் இந்த தலத்தை தேடி வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அதைத்தான் யாகப்பர் சொல்லி இருக்கிறார். என்னோட இந்த தலத்தை குறித்து, என்னோட இந்த பக்தியை மக்களுக்கு பரப்புறவங்களுக்கு என்னுடைய பரிந்து பேசலையும் பராமரிப்பையும் கொடுப்பேன். 2வதாக என்னோட இந்த வீட்டுக்கு, என்னோட மரபுப்பட்டியில் இருக்கிற இந்த வீட்டுக்கு மக்கள்கிட்ட சொல்லி நீங்கள் மக்களை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பங்களை நான் பாதுகாப்பேன். பிரைஸ்லார். இதங்க கொடுத்துருக்க வாக்கு தத்துவம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தார். ஆபிரகாம் செய்தார், கடவுளுடைய நண்பராக மாறினார்கள். சந்தியாகப்பர் இயேசு கூட இருந்தார், அவர் சொன்னதை செஞ்சார். இன்றைக்கி நம் அனைவருக்கும் பரிந்து பேசக்கூடிய, திருத்தலத்திலே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய, காட்சிகளை கொடுக்கக்கூடிய, அடைக்கலனுடைய உறவையோடு செய்யக்கூடிய ஒரு புனிதராக இருக்கிறார். உங்களையும் அதே ஆசீர்வாதத்தால் மாற்ற வல்லவராகத்தான் இருக்கிறார். அதனால் மக்கள்கிட்ட அறிவித்து மட்டும் பத்தாது, என்னோட இந்த வீட்டுக்கு
மக்களை அழைத்து வரக்கூடிய குடும்பங்களை பாதுகாப்பேன் என்கின்ற அந்த வாக்கு தத்தத்திலே பங்கு பெற நாம் முயற்சி செய்வோம். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அதற்காகத்தான் சந்தியாகப்பர் இந்த திருத்தலத்துக்கு அனுப்பி அற்புதங்களாலும் அதிசயம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வேளாங்கண்ணியில் இன்றோடு 350வது நாளை நெருங்கி புனிதம் புதுமைகள் எண்ணெயானது வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கழிஞ்ச வாரம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஃபாதர் இன்னொரு இந்து சகோதர வீட்லேயும் புதுசாக எண்ணெய் வர ஆரம்பித்திருக்கிறது. யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த தளத்தை நோக்கி செபிக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு மரபப்பட்டி சந்தியாகப்பரிடம் தஞ்சம் அடைகிறார்களோ அவர்கள் அதிசயத்தை காண்பார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கி வேளாங்கண்ணியிலேருந்து பங்கு மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, வேனில் வந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நீங்களும் அதிசயத்தை காண்பீர்கள். அதற்காக நற்கருணைநாதரை நோக்கி சந்தியாகப்பரே எங்களுக்காக ஆண்டவரிடம் செபியுங்க, நாங்களும் செபிக்கிறோம் என்று செபிப்போமா? முழங்கால் படிக்கிறவங்க முழங்கால் படியிடலாம், முடியாதவங்க உட்காந்து உங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கலாம். நமக்காக சந்தியாகப்பர் செபிக்கிறார். அடைக்கல அன்னை நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். எங்களை படைத்தவரை, பராமரிக்கின்றவரை, கண்காணிக்கின்றவரை, ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறவரை உமக்கு நன்றி கூறி செபிக்கிறோம். ஆண்டவரே, வாக்கு தத்துவத்தில் மட்டுகளாக அனைவரையும் இந்த தளத்திற்கு அழைத்து வந்திருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி கூறி செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மையே விண்ணக விருந்தாக எங்கள் அனைவருக்கும் கொடுத்து எங்களை போஷித்த உமது அன்புக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த தளத்தில் மரபப்பட்டு இந்த திருத்தலத்தில் அந்த நண்பரை அனுப்பி எங்கள் அனைவருக்கும் அதிசயங்களை காணப்படக்கூடிய வாய்ப்பை கொடுத்தமைக்காக, அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடும் இந்த நாளிலே இடம் எடுத்து வைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரே நீர்தாமே இந்த நாளிலே செவிசாய்த்து அனைவருக்கும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே பங்கு பெறக்கூடிய மக்களாக பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அது வல்லமையுள்ள கரத்தினாலே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், ஒவ்வொரு சகோதர சகோதரி உடல் உறுப்புகளையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, 18 ஆண்டுகளாக உம்முடைய உடையினுடைய ஓட்டத்தை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று பாதிக்கப்பட்டிருந்த பெண்ணால் தொட்டால் நம்பினால் விடுதலையை பெற்றுக்கொண்டால் நாங்கள் நம்பிக்கையோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உடலில் இப்படிப்பட்ட வியாதிகள்லாம் எங்களை ஆட்கொண்டு எங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் மருத்துவர்களாக கைவிடப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீர்தானே மருத்துவராக இருக்கிறேன். உமது புனித சந்தியாகப்பரே அனைவருக்கும் அனுப்பி உடைய நோய்களை ஆற்றி தேற்றி நாங்கள் விரும்புகின்ற சமாதானத்தையும் சௌபாக்கியங்களும் நாளிலே கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானத்தினாலே நிரப்பும். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வயது முதிர்ந்த வயதில் ஈசாக்கை மகனாக ஆபிரகாம் கொடுத்தீரே. ஆண்டவரே, அவரை அவர் பலியிட துணியவில்லை. நாங்கள் அந்த ஒரு பாக்கியத்துக்காக இந்த சன்னிதானத்திலிருந்து செபிக்கக்கூடிய மக்களுக்காக ஒன்றாக செபிக்கிறோம். ஆண்டவரே, வயிற்றின் கனியையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, 25 வயதுகளாக 18 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு யாகப்பரை அவருடைய வீட்டுக்கு அனுப்பி அவர்களுடைய ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீரே. ஆண்டவரே, நாளிலும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வயிற்றின் கனியை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு விண்ணப்பங்களோடு திருமண காரியத்துக்காக நற்காரியம் தங்களுடைய வீடுகளில் நடக்க வேண்டும் என்பதற்காக செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது சந்தியாகப்பரே இல்லங்களுக்கு அனுப்பி இந்த மரபப்பட்டினை குடிகொண்டு அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சந்தியாகப்பரே அவர்களை சந்திக்க செய்து ஆண்டவரே அவருடைய காரியங்களை வெற்றி வாய்க்க பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாள் முழுவதும் இந்த திருத்தலத்துக்கு வந்து செபித்து சென்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாஞ்சியோடு ஒப்புக்கிறோம். உமது அன்பினாலும், உமது ஆதரவினாலும், உமது பராமரிப்பினால், உமது குறுமையினாலும் இவர்களை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இன்னும் அநேக மக்களை இந்த ஆசீர்வாதத்தை ஊற்றாகி இருக்கக்கூடிய தளத்திற்கு அழைத்து வந்து உமது புகழையும் உமது பெருமையும் பறைசாற்றுவீராக. ஆண்டவரே, தகப்பனே, நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற எல்லா மன்றாட்டுக்களையும் தயவோடு செவிசாய்த்து எங்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக உடைய மன்றாட்டுக்களை வல்லவராம் தேவ நற்கருணைநாதரை நோக்கி ஒப்பு கொடுங்கள்.
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆபிரகாமின் கடவுளே, எங்களை ஆசீர்வதியும். யாக்கோப்பின் தேவனே, எங்களை ஆசீர்வதியும். ஈசாக்கின் கடவுளே, எங்களை ஆசீர்வதியும். நற்கருணை நாதரே, எங்களை ஆசீர்வதியும். மரியாளின் மைந்தனே, எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் கட்டவிடுகின்ற காரியங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிகாட்டியருளும். உமது தாயாகிய அடைக்கல அன்னைக்கு நாங்கள் கட்டுவிக்கப் போகின்ற புதிய ஆலயத்தை ஆசீர்வதியும். என்னுடைய உழைப்புகளை ஆசீர்வதியும். உதவி செய்கின்ற மக்களை ஆசீர்வதியும். நாங்கள் இந்த நாளிலே கேட்டு வந்திருக்கின்ற விண்ணப்பங்களை சந்தியாகப்பரின் மூலமாகவும் அடைக்கல் அன்னையின் மூலமாகவும் எங்களுக்கு கொடுத்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவே. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். நற்கருணின் ஆதரித்தாய் அடைக்கல் அன்னையை நோக்கி மன்றாடவும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. மரபப்பட்டி புனித சந்தியாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரபப்பட்டி புனித சந்தியாகப்பரே, எங்களுடைய வீட்டிற்கு வாரும். மரபப்பட்டி புனித சந்தியாகப்பரே, ஆண்டவர் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். அமர்ந்து கொள்ளும் கடவுளுடைய மக்களே. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சந்தியாவப்பரின் அரவணைப்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது.